அப்பேற்பட்ட காஷி, உயர்ந்த க்ஷேத்திரம் காஷிக்கு நாம்தேவ் ஞான்தேவ் போயிருக்கா. அங்க போய் இருக்கும்போது கபீர் அப்படிங்கிற ஒரு மகான் அவரை பார்த்திருக்கா. இந்த கம்யூனல் ஹார்மனின்னு சொல்றோம் இல்லையா, திஸ் இஸ் கம்யூனல் ஹார்மனி இல்லையா. ஒவ்வொருத்தர் அவரவர்களுடைய மதத்தையும் ஆதரித்து இன்னொரு மதத்தை மதிக்க தெரிய வேண்டும். அது ரொம்ப முக்கியம். லேர்ன் டு ரெஸ்பெக்ட் சம்ஒன் எல்சஸ் பிலீஃப் ராதர் தேன் டீமீனிங் இட். அந்த காலத்துல கபீர் அப்படி இருந்தார். கபீருடைய இல்லத்துக்கு நாம்தேவும் ஞான்தேவும் சென்ற பிறகு அப்ப அவருக்கு வந்தவருக்கு உபசரிக்க வேண்டாமா, நம்ம எந்த ஏழ்மையில இருந்தாலும் ஆதித்யம் செய்ய வேண்டாமா. உடனே போய் பத்னி கிட்ட சொன்னார் கபீர், நீ போய் அந்த மளிகை கடையில போய் கொஞ்சம் சாமான் வாங்கிட்டு வா, நம்ம போய் தளிகை பண்ணி போடலாம் 2 பேருக்கும். அந்த பெண்மணி போயிருக்கா. இவளுடைய ஏழ்மையை கண்ட அந்த கடைக்காரன் என்ன பண்ணிருக்கான், நான் இதெல்லாம் கொடுக்குறேன், ஓரிரவு நீ என்னோடு இருக்க வேண்டும் அப்படின்னு பக்த விஜயத்துல ஒரு சம்பவம் வருது. அந்த பெண்மணி அழுதுண்டே வரா. கபீர் கிட்ட சொல்றா, இந்த மாதிரி வஸ்துக்கள்லாம் கொடுக்குறேங்கிறார், அதிதி சத்காரத்துக்கு இதெல்லாம் தேவை, ஆனா அவர் ஓரிரவுக்கு என்ன அவரோட இருக்க சொல்றாரேன்னு. கபீர் என்ன பண்ணாராம், அவளை தோல்ல சுமந்து கொண்டு நேரே அந்த கடைக்கு சென்றாராம். நீ இந்த சரீரத்தை தானே கேட்கிற, வச்சுக்கோன்னு விட்டாராம். உடனே அந்த அடியவருக்கு ஞானம் பிறந்து காலில் விழுந்து சேவிச்சுட்டாராம்.